பறந்து வருது. கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. நாங்க மீடியா சொல்லுங்க. என்னன்னாக்கா அவன் ஒரு பப்ளிக்க கூட அவனால காப்பாற்ற முடியல. இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஏர் ஷோ நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிய நிலையில் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராதால் நூற்றுக்கணக்கான மக்கள் மயங்கி விழுந்த நிகழ்வானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. குறிப்பாக பொதுமக்களை காப்பாற்ற வக்கில்ல இதுல வண்டி ஒரு கேட என முதல்வர் ஸ்டாலின் மீது உள்ள கோபத்தில் பெண் ஒருவர் அரசு வாகனத்தை தாக்கிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது. மேலும் திமுகவுக்கு ஓட்டு போட்டா குடிக்க தண்ணி கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தற்போது முதல்வர் ஸ்டாலின் அதை கண்முன் நிரூபித்து விட்டதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். மேலும் பணக்காரர்கள் மட்டுமே பார்க்கும் F4 கார் ரேஸிற்கு செய்த ஏற்பாட்டில் 5% கூட ஏழை எளிய மக்கள் பார்க்கும் இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்குவதில் மட்டுமே முதல்வர் ஸ்டாலின் ஆர்வம் காட்டி வருவதால் மக்கள் படும் வேதனைகள் ஸ்டாலினுக்கு புரிவதில்லை என்றும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் நிகழ்ச்சிக்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை என சின்ன குழந்தைகள் அறிவுரை கூறும் அளவுக்கு கேலிக்கூத்தான ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் மேலும் மன்னர் குடும்பம் போல் முதல்வர் ஸ்டாலின் சொகுசாக நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதாகவும் ஆனால் வாக்களித்த மக்கள் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் செத்து கொண்டிருப்பதாக எதிர்த்தரப்புகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.